பர்தலோமியோ டைஸ் அப்படிங்கிறவர் 1488 இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த கடல் வழி பயணத்தை மேற்கொள்றாரு. அவர் வெற்றிகரமா சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும், கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் வந்துடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் துரதிருஷ்டவசமா அந்த பயணத்தை அவரால் மேற்கொள்ள முடியல. அந்த பயணம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கு அடுத்து 10 வருஷம் கழிச்சு 1498 வாஸ்கோட காமா அவருடைய புகழ்பெற்ற பயணத்தின் மூலமா கேப் ஆஃப் குட் ஹோப்பை கடந்து அதுக்கப்புறம் அரேபியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த நிலப்பகுதிகள் எல்லாத்தையும் தவிர்த்து கடல் வழியாகவே இந்தியாவுக்கான வழியை கண்டுபிடிச்சிடுறாரு. கேலிக்கட்டுக்கு வந்து சேர்றாரு. அந்த சமயத்துல கேலிக்கட் ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஜமோரியன் அப்படிங்கிற ஒரு ஹிந்து ராஜா. இப்ப இந்த ராஜா வந்துட்டு என்ன பண்றாருன்னா வாஸ்கோட காமாவை நல்லபடியா வரவேற்கிறாரு. ரொம்பவே நட்பா தான் பழகுறாங்க. இப்ப வாஸ்கோட காமா என்ன பண்றாரு, ரிட்டர்ன் போனதுக்கு அப்புறம் 2வது முறை இந்தியாவுக்கு வரும்பொழுது ஜமோரியன் ராஜாவை தோக்கடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்த வர்த்தக கட்டுப்பாட்டை தன் கைவசம் ஆக்கிக்கிறாங்க. வாஸ்கோட காமாவை பின்பற்றி பிரான்சிஸ்கோ அல்மைதா இந்தியாவுக்கு வராரு. இவர் தான் போர்ச்சுகீஸினுடைய இந்தியாவில் வந்த முதல் ராஜ பிரதிநிதி அப்படின்னு சொல்லலாம். இவர் ப்ளூ வாட்டர் பாலிசியை பின்பற்றாரு. அதாவது என்னன்னா, இந்த கடல் வழி வர்த்தகம் இருக்கல இதை மோனோபாலிஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமா இருந்தார். இந்த நிலப்பரப்பை கைப்பற்றுறதை காட்டிலும் இந்த வர்த்தகத்தின் மேலதான் அவருடைய கவனமானது இருந்தது. அதில் அவர் வெற்றியும் பெற்றுறார். இவர் என்ன பண்றாருன்னா, அரேபியர்களை இந்த கடற்படையிலிருந்து வெளியேற்றிட்டு இவருடைய கடற்படையை ஸ்ட்ராங் ஆக்க ஆரம்பிக்கிறாரு இந்தியாவில்.